எல்லோருக்கும் வணக்கம். ஒரு லாபம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஷேரை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டினாலும் அது லாபம் கொடுக்கணும்னு நினச்சா மறுபடியும் தொடர்ந்து லாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புத்திசாலி என்ன பண்ணுவான்னா முதல் துண்டை அவன் தூக்கிட்டு ஓடிடுவான். அதாவது போட்ட காசை வெளியே எடுத்துடுவான். அதுக்கப்புறம் அது என்னானாலும் பரவாயில்ல அப்படின்றதான் பொதுவாக புத்திசாலி பண்ணக்கூடிய வேலை. பொதுவாக சமீபத்தில் ரினியூவபிள் எனர்ஜின்னு பேர் வச்சுக்கிட்டா போதும், உடனே அதை தூக்கி மேலே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் ஒரு 62 ரூபாயில் இருந்த வாரி ரினியூவபிள் அப்படின்ற ஷேரை தூக்கி இப்போ 1407 ரூபாயில் உட்கார வச்சிருக்காங்க. அதாவது இவனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து ரொம்ப லாஸ்ல இருந்து இப்போ தான் ஒரு 50 கோடி 100 கோடி அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்குது. பட் இருந்தாலும் இவன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டாக் பி எல்லாம் 138ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரி அப்படின்ற ஷேர்னுடைய சமீபத்திய ஹையஸ்ட் க்ளோசிங் அப்படின்றது 7817 ரூபா. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அதனுடைய ஸ்பிளிட் 1:5 ரேஷியோவில், அதாவது ஃபேஸ்புக் வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருந்தது, இப்போ 2 ரூபா மாறி இருக்கு அப்படின்னா அப்போ 1:5 ஒரு ஷேர் வச்சிருந்தா 5 ஷேராக மாறுது அப்படிங்கும் பொழுது 7817 டிவைட் பை 5னா 1563 ரூபா இருக்கணும். ஆனால் இப்போ 1407 ரூபா இருக்கு. இந்த நியூஸ் வரும்போதே என்ன பண்ணியிருக்கணும், ஜனவரி 20ஆம் தேதி வருது இந்த மாதிரி இந்த ஷேர்ல ஒரு ஸ்பிளிட் வருது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. அப்போ இந்த நியூஸ் வரும்போது இதனுடைய பிரைஸ் வெறும் 2865 ரூபா தான் இருந்தான். அந்த நியூஸ்னுடைய இம்பாக்ட்லேயே சாதாரணமே அவன் சலங்கை கட்டி தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த நியூஸ்னுடைய இம்பாக்ட்லேயே ஆல்மோஸ்ட் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7817 ரூபா ரேஞ்சில் வந்துட்டான். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, சமீபத்தில் எத்தனையோ ஷேர்கள் பார்த்தோம். இன்டெக்ரா எசென்ஷியான்னு ஒன்று பார்த்தோம், சலசார்னு ஒன்று பார்த்தோம், சவுத் இந்தியன் பேங்க்ஸ் ரைட் இஷ்யூன்னு ஒன்று பார்த்தோம், பஜாஜ் ஆட்டோ பைபேக்னு பார்த்தோம். அந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல மேலே ஏறி வர்றவனுங்க அது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே லேசாக இருந்து டொபக்குன்னு கீழே இறங்கிடுறானு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஷேர்கள் என்னென்னே நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவ முன்னித்தில் நீங்கள் வாங்கி ஏறி இருக்கு நியூஸு வருதுன்னா முதல்ல நீங்கள் போட்ட பணத்தை வெளியே எடுத்துறது நல்லது. இல்லையா எதுக்கு மேலே ஏற்றி கொண்டு போகிறானுங்களே தெரியாது, அப்புறம் எதுக்குடா கீழே இறக்குறீங்க அப்படின்றது தெரியாது. இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற கம்பெனி எல்லாம் லைஃப் ஹை 402 ரூபா போனவன் இப்போ 240 ரூபாயில் இருக்கான். இகேஐ எனர்ஜி அப்படின்றவன் லைஃப் ஹை 717 ரூபாயா, 3000 ரூபா போனான். 3000 ரூபா பக்கம் லைஃப் ஹை போனவன் இப்போ 341 ரூபாயில் இருக்கான். இதே மாதிரி தான் பிசிஜின்னு ஒரு கம்பெனி, அது 117 ரூபா போனவன் இப்போ 17 ரூபாயின்னு இருக்கான். டேய் எங்கடா அந்த ரவுண்டர் 100 ரூபாய்க்கான 117 ரூபா இருந்தால் இப்போ வெறும் 17 ரூபா தான் இருக்கீங்களே அப்படின்ட்டு நம்ம யாரையும் போய் கேட்க முடியாது. பட் இது எல்லா ஷேர்களையும் ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷனாலேயோ அல்லது ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுதோ அல்லது ஒரு எச்சரிக்கை ரெகுலேட்டர் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுதோ டபக்கு நிரம்புவான். ஸோ அப்போ புத்திசாலி என்ன பண்ணிக்குவான், போட்ட காசு முதல்ல வந்தோடனே முதல்ல இது போன்ற ஸ்டாக்கில் போடுறதே தப்பு. போட்டு ஒரு வேளை போட்ட காசு வந்துருச்சுன்னா நல்லதுக்கு அதை முதல்ல போட்ட காசை வெளியெடுத்துறது தான் நல்லது. ஸோ இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுடைய ஆராய்ச்சியின்படி இது சில நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து லோயர் ஃப்ரீஸ் ஆகுதா, என்ன ஆகுது அப்படின்றது இதை வாட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்னுடைய ஆராய்ச்சியினுடைய லிஸ்ட்டில் இந்த வாரி அப்படின்ற ஷேரை போட்டு வச்சுருக்கேன். எங்க எந்த தொழிலுங்க நஷ்டம் வராமல் இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தரை பார்த்தேன், நல்ல ஹோட்டல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, நல்லா பேசுவாப்புல, நல்ல அமௌண்ட் நல்லா ஜாஸ்தி. இப்போ சமீபத்தில் கேட்கல, இல்லைங்க தம்பி அது மூடிட்டங்க அப்படின்னாப்புல. ஏங்க அப்படின்னு கேட்டால் அது அவ்வளோதான், அது ஒன்றும் ஓட்டம் இல்லை, அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்பல சாதாரணமாக சொல்கிறாப்புல. ஆனால் ஒரு காலத்தில் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருந்தது அவர் ஹோட்டல். அப்படி எந்த தொழிலில் தான் நஷ்டம் வராமல் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ஒருத்தர் டீட்டெயில் ஒன்று அனுப்பிச்சிருந்தாப்புல. சென்னையை சேர்ந்த லட்சுமணன் ஒருத்தர், அவருக்கு குழந்தை ஏதோ 3.5 வயசில் ஒரு குழந்தை இருந்ததாக வேற நான் படிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 20 லட்ச ரூபா பக்கம் லாஸ் ஆன உடனே அவர் மனசு நொந்து போய் இந்த மாதிரி தவறான முடிவை மேற்கொண்டார். இப்போ எல்லாமே எல்லா தொழிலுமே கஷ்டமாக தாங்க இருக்குது. கரண்ட் பில் கட்ட முடியல, வாடகை அதிகமாகுது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல் சிங்காரத்தில் தான் எல்லாருமே தொழில் நடத்திட்டு இருக்காங்க. சில தொழில்கள்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் கம்முன்னு பேசாமல் தொழில் நடத்துறதை விட்டு போட்டு எங்காவது போய் ஒரு வேலைக்கு சேர்ந்துக்குவோம், ஏன்னா பெரிய கார்பரேட் திவாலான பேங்குகளுக்கு தான் நஷ்டம், யாருக்குமே நஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்து யாராவது தொழிலை விடுறாங்களா? கிடையாது. அவங்களுடைய கஷ்டத்தை ஏற்றுக்கிறாங்க. சரி என்னதான் பண்ணுவீங்களா பண்ணுங்கடா, இருந்தாலும் தொழில் நடத்துகிறோம் அப்படின்ட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தொழில் நடத்துகிறாங்க. ஷேர் மார்க்கெட் தொழிலும் அதே மாதிரி தான். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு அகலக்கால் வச்சிங்கன்னா மற்ற ஒரு டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் தொழிலில் நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதை 3000 ரூபா மாற்றணும்னா டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும். 1000 ரூபாய்க்கு லாஸ் வந்தால் பரவாயில்ல, 3000 ரூபாய்க்கு லாஸ் வந்தால் அவங்களுக்கு கஷ்டம் தான். பட் அந்த 3000 ரூபாய் டேர்ன் ஓவர் அப்படின்றது அவங்க நினைச்சுனே நடத்த முடியாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் அப்படி இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போய் 1 லாட்டை வாங்குவீங்க, அதுவே 10 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் அப்படின்னு ஆயிடும். போய் உங்களால் 10 லாட்டை கூட வாங்க முடியும், திடீர்னு அது 1 கோடி டேர்ன் ஓவர் ஆயிடும். எங்கேயாவது எந்த தொழிலையாவது இப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
அப்ப மிக எளிதா டர்ன் ஓவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதுல 5% நஷ்டம்னு போட்டாவே உங்களுடைய மொத்த பணமும் காணாம போயிடும். இப்பதான் சமீபத்தில் இந்த மாதிரி நியூஸ் வராம இருந்தது. ஷேர் மார்க்கெட் இப்ப லேசா இறங்க ஆரம்பிச்சோனே இந்த மாதிரி நியூஸ் வருது. என்பதிலே சில விஷயங்கள்லாம் பார்த்த உடனே மனசுக்கு வந்து இது ஓகே, நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த வகையில் தான் ஒரு நண்பர் என்ன பண்றாரு, 1 லட்சம் ரூபாய்க்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். அதுல 20 ஷேர் இருக்கு. இதுல இருந்து ஏதாவது ஒரு 5 சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இதுல பார்த்தாவே நல்லா தெரியுது. மனசுக்கு டக்குன்னு ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு கம்பேரிட்டிவ் மற்ற ஸ்டாக்களோட கம்பேர் பண்ணில பிஎல் அப்படின்ற ஒரு நல்ல ஷேர் தான், சவுத் இந்தியன் பேங்க் நல்ல ஷேர் தான், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் எதிர்காலத்தில் மேபி மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கீழே 50% இருந்தால திரும்பி மேல் நோக்கி ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி டாடா ஸ்டீல் இதுலயே 4 ஆச்சு. இன்னும் ஒருத்தர் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம் எதுக்கு வச்சிருக்காருன்னு தெரியல. அவன் கீழே போனாலும் மொத்த பணத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டோம், மேலே வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஏன் போய் அதுலாம் உழுகணும்? அதுக்கு அடுத்தது பவர் கிரிட். உங்களுடைய கணிப்பு எது அப்படின்றது தெரியப்படுத்துங்க. இன்னொரு நண்பர் போட்ட கமெண்ட்டை பார்த்து நான் அப்படியே அசந்துட்டேன். ஏங்க ஒரு பிறந்த குழந்தை பேர்ல 10 லட்ச ரூபாய் போட்டுட்டு 15% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி விட்டுட்டா 1 கோடி என்னங்க, 1 கோடி 438 கோடி 60 வயசுல கிடைக்குங்க அப்படின்னாரு. அப்படியே ஆடி போயிட்டேன் நான். கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம கடந்த ஒரு 20 வருஷத்துல நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா 50% ரிட்டர்ன் அப்படின்றது கொடுக்குறாங்க. இதை பொறுத்து தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த 15/15/15 லா அப்படின்றதே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ கடந்த 15-20 வருஷத்துக்கு நம்ம கிட்ட ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. பட் 60 வருஷத்துக்கு நம்ம கிட்ட இல்லை. 60 வருஷத்துக்கு வந்து தொடர்ந்து ஏறின மாதிரி 15% கொடுத்து ரிட்டர்ன் கொடுத்ததா இல்லை. பட் இவர் சொல்றபடிக்கு கணக்கு போட்டு பார்த்தா இப்போ நம்ம 2024 ஸ்டார்ட் பண்றோம்னா 60 வருஷம்னா அடேங்கப்பா 2084 அப்பெல்லாம் என்ன ஆகும்னே தெரியாது. மேபி வானத்துல கார்கள் கூட பறந்துட்டு இருக்கலாம் தான் நினைக்கிறேன். அவர் சொன்னபடி கணக்கு வருது. 10 லட்ச ரூபாய் போட்டுட்டு 15% ரிட்டர்ன் ஒரு வருஷம் கழிச்சு மொத்தமா ரிட்டர்னையும் சேர்த்து கேபிட்டலையும் சேர்த்து ஆட் பண்ணி காம்பவுண்டிங் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாக்கா அவர் சொன்ன 438 கோடி 60 வயசுல வருது. ஏங்க அதுக்கு 1 லட்ச ரூபா போட்டா போதுமேங்க. பிறந்த குழந்தை பேர்ல 1 லட்ச ரூபா போட்டுட்டு விட்டா கூட அவருக்கு போட்ட கணக்கு படி வந்துச்சுன்னா 60 வயசு கழிச்சு 43 கோடியே கூட கிடைக்கும். பட் அது எப்போ 2084. ஸோ இந்த கால்குலேஷன் போட்டு பார்க்கறதுக்கு மனசு சந்தோஷமா தான் இருக்கு. இதுல கன்சிஸ்டன்சி அப்படின்றத ரொம்ப முக்கியம். வருஷமான 15% கிடைக்கணும். அது கடந்த 20 வருஷத்துக்கு நம்ம கிட்ட ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. பட் 60 வருஷத்துக்கு நம்ம கிட்ட இல்லை. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். எப்படி கோயின்சிடன்ஸ் ஆகுது பாருங்க நண்பர்களே. நேத்து தான் நம்ம இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்படி ஒரு ஏறக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் லைன்ல வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஏறுவானோ இல்லையோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 33 ரூபா வருவானோன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. டபக்குன்னு ஷார்ப்பா எகிரிட்டா 26 ரூபாயில பார்த்தா 29 ரூபாய் போயிட்டா. அதே மாதிரி தான் இன்னொரு ஷேர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு படத்துல பாண்டியராஜன் அவர்கள்ட்ட எங்க பின்னாடி கார் முட்டுதான் பாருங்கம்மா வந்து முட்டுனதுக்கு அப்புறம் இப்பதாங்க முட்டுச்சு அப்படின்ற மாதிரி இதை நான் சும்மா பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒருவேளை இங்கிருந்து சப்போர்ட் எடுக்குமா இல்லையான்னு கொச்சின் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே இவன் சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்ட்டு. அதாவது நம்ம அட்டெம்ப்ட் அடிச்சு பார்க்கணும். ஒரு சப்போர்ட்ல இருக்கு அப்படின்னா காசு இருந்ததுன்னா சரி இந்த இடத்துல கொஞ்சோண்டு வாங்கி பார்ப்போம், மேலே போச்சுன்னா லாபம் அப்படின்ற மாதிரி. பட் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நண்பர்களே இந்த செருப்பு கம்பெனியில ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு போல. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. அல்லது இது ஒரு டெட் கேட் பவுன்ஸா, செத்து போனை தூக்கி போட்டா கூட அது லேசா எட்டி குதிக்கும் அப்படின்ற மாதிரி ஏறாங்களா என்று தெரியல. பட் கேம்பஸ் ஆக்டிவேர் அது ஒரு 6% இன்னைக்கு மேலே ஏறி இருக்கான். ரிலாக்ஸோ ஃபுட்வேர் 13% ஏறி இருக்கான். மொத்தத்தில் ஒரு வருஷ பீரியட்ல பார்க்கும்போது டபக்குன்னு 806 ரூபா இருந்தவன் 910 ரூபாய்ன்னு வந்துட்டான். பாருங்க எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க நாட்டில் ஷேர் மார்க்கெட்டு. இதுக்கு முன்னாடி 1436 போயிட்டு 760 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 910. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கும் பொழுது எவனாவது மேலே வர்றதுக்கு பார்க்குறான். ஸோ கேம்பஸ் ஆக்டிவேரா, பேட்டா இந்தியாவா அல்லது ரிலாக்ஸாவா அப்படின்னு பார்த்தா ரிலாக்ஸா எகிரிட்டா முதல் ஆளா. இன்னும் இவனுக்கு தொடர்ந்து எவ்வளவு தூரம் லாபம் தரப்போறான்னு தெரியல. பட் இன்னைக்கு தேதியில இன்னைக்கு கொஞ்சம் சூடா இருக்கக்கூடிய பங்குகள், நல்ல லோ ரேட்ல இருந்து லேசா திரும்பக்கூடிய பங்குகள்னா இவனு 2 பேரும் தான், ரிலாக்ஸாவும் கேம்பஸும். நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த சமயத்துல தீபக் ஃபெர்டிலைசர்ஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் ஒருவேளை அடிவாரத்திலிருந்து திரும்புறானா? இந்த தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் இதுக்கு முன்னாடி 700 ரூபாயிலிருந்து இப்போ 500 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, ஏன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா வருவானா, ஒரு 60-70% லாபம் சம்பாரிச்சு தருவானா அப்படின்றது தெரியல. இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாம் எல்லா கம்பெனியும் மூடிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாருமே ஆர்கானிக் தான் போய் ஆகணும், அதில் பெருசாக விளைஞ்சு வராது, விளைஞ்சு வரக்கு லேட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ் எப்படி மூடுற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை இவன் ஒரு வருஷம் கழிச்சு 800 ரூபா வந்துச்சுன்னா சந்தோஷம் தான், அதுக்கு மாதம் மும்மாரி மழை பெய்ய வேண்டும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான ஒரு 2 விஷயம் என்னன்னா, இந்த வாரம் பூராவே இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்டான வீக் அப்படின்றது பார்க்கல. அதாவது இந்த வாரத்தினுடைய திங்கக்கிழமை ஆரம்பிச்சது, செவ்வாய் புதன் வியாழன்னு தொடர்ந்து நிஃப்டி இறங்கி கொண்டே போயிட்டு இருந்தா, நிஃப்டி பேங்க் இவனு 2 இருந்தா இருக்கிறதுலே பெரிய ஆள். இவனும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நம்ம இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் பார்த்தோம், சென்டர் பாயிண்ட் கீழே தான் இருக்கான், உருப்படாம போயிடுவானோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் திங்கக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்து பார்க்கல உண்மைக்கே உருப்படியாமையா போயிட்டான். அடுத்த வாரத்தில் நீ என்ன பண்ண காத்திருக்காங்கன்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த சமயத்தில் மரண பயத்தை காமிச்சதான் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாப்ல, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவருடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் படி 86 ரூபா 85 ரூபா பக்கத்துல ஒரு நாள் வருவாங்க அப்படின்னு 111 ரூபா இருக்கையில சொன்னார். நான் அப்பவே நினைச்சேன் என்ன 111 ரூபா இருக்கையில சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அது நம்பர் சரியில்லை. அவர் சொன்னபடியே இன்னைக்கு ஏதோ ஒரு குரூப் உள்ள இறங்கி சரசரன்னு சிவனேன்னு 95 ரூபாய்க்கு இருந்த ஷேரை 90 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் 97 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பொதுவாக திருஷ்டி கழிச்சு விட்டா அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே ஏறுதா அல்லது இறங்குதா என்னன்றது தெரியல. இவன் மட்டும் ஒரு 4-5 நாள் ஒரு 89 ரூபா 91 ரூபா ரேஞ்சில் இருந்தா நிறைய பேர் போய் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இவன் கணக்கு எழுதுறதுக்காக இன்னைக்கு ஒரே நாளில் ஃபிளாஷ்ல 91 ரூபாய்னு காமிச்சிட்டு அப்புறம் 97 ரூபாயில போய் க்ளோஸ் ஆயிருக்கான். இனிமேல் இதுக்கு நல்ல காலம் பிறக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அவனுக்கு நல்ல காலம் பிறக்குதோ இல்லையோ ஷேர் மார்க்கெட்டை போட்டு சாவடிக்கிறாங்க நண்பர்களே. எல்லாமே ஒரே நேரத்தில் வருது. எப்படி ஒரு மனுஷன் தாங்குவான்? திடீர்னு மாமியார்கிட்ட பிரச்சனை வருது, ஒய்ஃப்கிட்ட இருந்து பிரச்சனை வருது, குழந்தைகள் பிரச்சனை வரும்பொழுது ஒரு ஃபேமிலி மேன் பேமனி மேன் என்ன பண்ணுவான்? திக்குமுக்காடி போயிடுவான். அப்படித்தான் என்ன ஆகுது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா, சமீபத்தில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு எடுத்து ஒவ்வொருத்தராக வெளியிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் என்னன்றாங்கன்னா, இப்படி ஒரு டெஸ்ட் முதல்ல தேவையா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ரெகுலேட்டர்ஸ் நம்ம செபி போன்ற ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் ஓவர் வேல்யூஷன் பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரல் பேண்டுன்ட்டு கரெக்டாக இந்த சமயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எலெக்ஷன் வேற வருது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதுபோக வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏங்க ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டை அதுலேயும் குறிப்பாக மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு கேட்டால், மார்க்கெட்டு தானே ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், மார்க்கெட்டு தான் ஜட்ஜ் பண்ணணும் அது உச்சத்தில் இருக்கா இல்லை இறக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இதில் நிறைய புரோக்கரேஜ் ஹவுசஸ் ஆகட்டும் அல்லது அனலிஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரே நேரத்தில் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்ததுனால மார்க்கெட்னால முடியல. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்குது மார்க்கெட். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் கும்பா பாடிட்டு இருக்காங்க. செய்யுங்கடா, இன்னும் எவ்வளோ நாள் தான் செய்வீங்க? என்ன எலெக்ஷன் வரைக்கும் செய்வீங்களா இல்லை இன்னொரு ஒரு வருஷம் செய்வீங்களா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஷேர் மார்க்கெட் தொழில். இப்போ இன்னைக்கு முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய பங்குகள், ஓரளவுக்கு வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள்னா இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்லாம் வந்து நல்ல வால்டிலிட்டியான ஆள், நல்லா ஏரியா இருக்கக்கூடிய ஆள். அவன் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா, ஒரு பிக் மூமெண்டம் அப்படின்றத காமிச்சிருக்கான். இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு தெரியல. ஒருவேளை இது சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, இவன் ஃப்ளாட் சேனல் பேட்டர்னில் போனான்னா இவனே ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 1200 வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த பைசாலோ டிஜிட்டல், இது மைக்ரோ கேப் கம்பெனின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் இவனை நம்ம எங்கே பார்த்தோம்னா 48 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம், 200 ரூபா வரைக்கும் போனால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பேடிஎம் முதல் கொண்டு. அப்புறம் சரசரன்னு ஒரு பேட் நியூஸ்னால ஃபாலோ ஆனா. இப்போ இவனும் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு சப்போர்ட் அப்படின்றது எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்ததுனால இவனுடைய ட்ரெண்ட் லைன் அப்படின்றது இப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இப்படியே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவன் சரசரன்னு மேலே ஏறி அவனுடைய பழைய ரேட் 200 ரூபாய் வந்து தொடணும். அது வந்து இந்த பேட்டர்னுக்கு சக்தி இருந்தால் தொடட்டும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.